சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கறப்போ அபசகுணம் மாதிரி தான் தெரியுது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்ல எந்த சுபகாரியத்தையும் செய்யாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு தான் பிரச்சனை. அதத்தான் இந்த அபசகுணம் மறைமுகமா சொல்லுது. ஐஸ்வர்யா போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. என்ன சாமி சொல்றீங்க? எந்த சுபகாரியமும் செய்யக்கூடாதா? வீடுன்னு இருந்தா நல்லது கெட்டது இருக்கதான் செய்யும். அதுக்காக சுபகாரியம் செய்யக்கூடாதுன்னா எப்படி சாமி? நான் எப்பவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லலையேம்மா, கொஞ்ச நாளைக்கு செய்யாதீங்கன்னு தான் சொல்றேன். அதான் குடும்பத்துக்கும் நல்லது. சரிங்க சாமி. அப்போ நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். வரேன். எல்லாருக்கும் வரேன். என்னங்க? இந்தாங்க. நல்லது. வரமா? வாங்க சாமி. வரேன். வாங்க சாமி. வரமா? வாங்கய்யா. வரேன். அம்மா, இந்த பட்டுப்புடவை உன்னை பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? சின்ன வயசுல உங்க அம்மாவை பார்த்த மாதிரியே இருக்குமா. இப்படி பட்டுப்புடவை கட்டி தலை நிறைய பூ வச்சு உன்னை பார்க்கறப்ப சந்தோஷமாவும் இருக்கு, புதுசாவும் இருக்கு. அப்பா, உண்மையிலேயே நான் நல்லா இருக்கேனப்பா? மகாலட்சுமி மாதிரி இருக்கம்மா. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஆமா, எங்க கோவிலுக்கா கிளம்பிட்ட? இல்லப்பா, ஃபேக்டரிக்கு தான் போறேன். நான் வரேன்ப்பா. சரிம்மா. அண்ணா, ஃபேக்டரிக்கு போலாம். சரிங்கம்மா. வணக்கம்மா. என்ன பாம்பாட்டி, உன் பாம்பை எடுத்துட்டியா? எடுத்து வச்சிட்டம்மா. அந்த ஜோசியரு? அந்த ஜோசியரு நீங்க சொன்ன மாதிரியே எந்த சுபகாரியமும் செய்யக்கூடாதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டேன்னு சொன்னாருமா. அதனால எந்த நல்ல காரியமும் செய்ய மாட்டாங்க. நீங்க தைரியமா இருங்கம்மா. இந்தாங்க. நான் வரமா. என்ன ரியா, நம்ம போட்ட டிராமா ஒர்க் அவுட் ஆகுதா? நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. வீட்ல எல்லாருமே அப்செட் மூட்ல தான் இருக்காங்க. அநேகமா தீபாவோட கல்யாண நாள் ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதானே நமக்கும் வேணும். அதுக்காக தானே நிறைய செலவும் பண்ணிட்டு இருக்கோம். சரி, அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு நான் அப்புறமா கால் பண்றேன். என்ன நாச்சியா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு எந்த சுபகாரியமும் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. செஞ்சா குடும்பத்துக்கு நல்லது இல்லைன்னு சொல்றாரு.
இப்போ கார்த்தி தீபா கல்யாண நாளை எப்படி கொண்டாடுறது? அது நிறுத்த வேண்டியதுதான். இந்த ஃபங்க்ஷனை பத்தி பேசி புடவெடுக்கிறப்பவே அபசகுணமா நடக்குது. சாமியாரும் சொன்னதுக்கு அப்புறமா எதுக்கு இந்த ஃபங்க்ஷனு? ஏய், வாய மூடு. இத பத்திலாம் பேச உனக்கு எந்த தகுதியும் இல்ல. உன்கிட்ட யாராவது கருத்து கேட்டாங்களா? தேவையில்லாம குறுக்க வந்து பேசுற. ஏங்க, நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேங்க. என்ன நாச்சியா? என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கல்யாண நாள் ஃபங்க்ஷனை நான் நிறுத்த போறதில்ல. அதை நடத்தியே தீர போறேன். என்ன நாச்சியா சொல்ற? ஆமாங்க, இந்த வீடு கட்டி 30 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அங்க இங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை வரத்தான் செய்யும். பாம்பு வந்ததெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம். வீட்டை சுத்தி தோட்டம் இருக்கிறதுனால அப்பப்போ பாம்பு அதெல்லாம் வரதா செய்யும். அப்போ நீ நடத்தலாங்கிறியா? ஆமாங்க, அவங்க கல்யாண நாளை செலிப்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஐயோ அத்தை, வேண்டாம் அத்தை. இப்ப இந்த ஃபங்க்ஷனை நடத்தலன்னா பெருசா ஒண்ணும் ஆயிட போறதில்ல. ஆனா நடந்தா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு ஜோசியர் சொல்லிட்டு போறாரே, அதனால வேண்டாம் அத்தை, விட்டுறலாம். இல்ல தீபா, நான் எல்லாத்தையும் யோசிச்சு தான் சொல்றேன். உங்க ஃபங்க்ஷன் நடந்தே தீரும். தீபா, அத்தை சொல்றதுதான் கரெக்ட். உன் ஃபங்க்ஷனை நடத்துறது தான் நல்லது. அருண், நீ ஒரு இன்ஜினியரை கூட்டிட்டு வந்து இந்த வீட்ல இருக்கிற மொத்த ரிப்பேரையும் சரி பண்ணிடு. அது வரைக்கும் நம்ம எங்கம்மா இருக்கிறது? அதான் அசோக் நகர்ல நமக்கு ஒரு வீடு இருக்குல்ல, ஒரு 6 மாசம் அங்க இருப்போம். இங்க ரெனியூவல் ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம திரும்ப வந்துடலாம். ம். ஆனா எந்த காரணத்துக்காகவும் இந்த ஃபங்க்ஷனை நிறுத்தவே கூடாது. யாராவது ஃபங்க்ஷனுக்காக வீட்டையே மாத்துவாங்களா? அதுக்கு சிம்பிளா ஃபங்க்ஷனே கேன்சல் பண்ணிடலாம்ல. ஏய், உன்னதான் பேசாதேன்னு சொல்லிட்டேன்ல. ஏன் மருமகளுக்காக இதை நான் நடத்தியே தீருவேன். அருண், நாளைக்கே நம்ம புது வீட்டுக்கு குடி போறோம். ஏற்பாடு பண்ணு. சரிம்மா, ஏற்பாடு பண்ணிடுறேம்மா. என்னரியா, கல்யாண நாள் ஃபங்க்ஷன் அத்தை கேன்சல் பண்ணிட்டாங்களா? அதான் இல்ல, இந்த ஃபங்க்ஷனை நடத்தி தீரணும்னு சொல்றாங்க. என்ன சொல்ற? அத்தை நிறைய சென்டிமெண்ட் பாக்குற ஆளாச்சே, எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க? அதான் எனக்கும் புரியல. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் ஏன் இவ்ளோ பிடிவாதமா இருக்காங்கன்னு தெரியல. இந்த வீட்டை ரிப்பேர் பார்க்க சொல்லிட்டு அசோக் நகர்ல இருக்க வீட்டுக்கு போயிடலாம், அங்க போய் ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. நாம ஒண்ணு நினைச்சா இங்க ஒண்ணு நடக்குது. இப்போ இந்த ஃபங்க்ஷனை எப்படி நிறுத்துறதுனே தெரியல. எனக்கு ஒண்ணு புரியல. ஆனா இந்த ஃபங்க்ஷன் நடக்கவே கூடாது. ஃபங்க்ஷன் நடந்தா நம்ம மொத்த பிளானும் காலி ஆயிடும். யோசிச்சு ஏதாவது செய்யணும். ஆஹா, தேவசேனா வந்துட்டா. எங்க கார்த்தியை காணோம்? அவரு சொன்னாருன்னு தான் பட்டு புடவை மல்லிகை பூன்னு வச்சுட்டு வந்திருக்கேன். பார்த்து ரசிக்க வேண்டிய அவரே இல்லையே. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம், இது கார்த்திகன் குரூப் ஆஃப் கம்பெனிக்கு அனுப்ப வேண்டிய லெட்டர். நீங்க இதில் சைன் பண்ணிட்டீங்கன்னா நான் அனுப்பிடுவேன்.
மேடம், உங்க பேரை சைன் பண்ண சொன்னா கார்த்திகேயன் சைன் பண்ணிருக்கீங்க. சாரி, ஏதோ ஞாபகத்துல கார்த்திகேயன் கம்பெனி பேரை எழுதிட்டேன். இதை தூக்கி போட்டு ஃப்ரெஷ்ஷா ஒன்று எடுத்துட்டு வாங்க. ஓகே மேடம். மேடத்துக்கு என்னாச்சு? கார்த்திகேயன் சைன் பண்றாங்க. கொஞ்ச நாளாவே அவங்க சரியில்லையே. வணக்கம் தம்பி. மார்னிங்ண்ணா. என்ன பண்றதுன்னே தெரியலையே, ஏகப்பட்ட பட்டனால இருக்குது. தொடச்சு அது வைப்போம். இந்நேரம் அவர் வந்திருப்பாரு. அவர்கிட்ட போய் பட்டு புடவை பூ வச்சுட்டு வந்ததை காமிக்கணும். அதை பார்த்து அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கணும். ஆஹா, மறுபடியும் வந்துட்டான். குட் மார்னிங் மேம். என்ன இவரு சொன்ன மாதிரி பட்டு புடவை மல்லிகைப்பூலாம் வச்சுட்டு வந்திருக்கேன். இத பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாரு. அவர் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. கார்த்தி மேம் சொல்லுங்க மேம். நம்ம கம்பெனி ப்ராடக்ட்ஸ்க்கு மார்க்கெட்ல நல்ல டிமாண்ட் இருக்கிறதால ப்ராடக்ட்டை இன்க்ரீஸ் பண்ண புதுசா ஒரு யூனிட் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல ஐடியா தான் மேம். கம்பெனியை டெவலப் பண்றதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி தானே ஆகணும். புது யூனிட் ஆரம்பிக்க உங்க சப்போர்ட்டை எதிர்பார்க்கறேன். செய்வீங்களா? கண்டிப்பா மேம். என்னால என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ நான் அதை பண்றேன். என்ன இவரு நம்ம ட்ரெஸ்ஸை பார்த்து ஏதாவது சொல்லுவாருன்னு தான் புது யூனிட் அது இதுன்னு பேச்சு கொடுத்தோம். இவர் என்னடானா எதையும் கண்டுக்காம வேலை செஞ்சுட்டு இருக்காரு. நீங்க அழகா இருக்கீங்க, உங்க ட்ரெஸ்ஸும் அழகா இருக்குன்னு ஒரு வார்த்தை இம்ப்ரெஸ் பண்ணி பேசினாதான் என்ன? தம்பி சொல்லுங்கண்ணா. தேவசேனாவுக்கு உங்க மேல ஒரு மயக்கம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு தம்பி. ஏன்னு? பின்ன நான் இந்த கம்பெனியோட சீஃப் மெக்கானிக். என்கிட்ட புது யூனிட் ஆரம்பிக்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணாம உங்ககிட்ட அத பத்தி டிஸ்கஸ் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் நீங்களே சொல்லிடுங்க. தேவசேனாவுக்கு உங்களை பிடிச்சு போச்சு. அதனால தான் நேத்து வந்த உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க. கூடிய சீக்கிரம் என்ன காலி பண்ணிட்டு உங்களை சீஃப் மெக்கானிக் ஆக்கினாலும் ஆக்கிடுவாங்க. அண்ணா என்னண்ணா இப்படி சொல்லிட்டீங்க? எங்களுக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு நீங்க. கடைசி வரைக்கும் உங்ககிட்ட தானே வேலை செய்வோம். எப்பவுமே நீங்க தான் சீஃப் மெக்கானிக். தேங்க்ஸ் தம்பி. கடைசி வரைக்கும் மனசு மனமா அப்படியே இருக்கு தம்பி. நம்ம வேலை தப்பிச்சுக்கிச்சு. ஐயோ, உடம்பு மாட்டிக்கிச்சே. வர மாட்டேங்குதே. ஐயோ, வர மாட்டேங்குதே. என் புடவை மாட்டிக்கிச்சு. யாராவது வாங்களே. ஹெல்ப், ஹெல்ப். மேம் அப்படியே இருங்க மேம்.
பார்த்து பார்த்து. அடி எதுவும் பண்ணல மேம். சரி, நீங்க உங்க ரூமுக்கு போங்க. தம்பி 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 தம்பி, புடவை கிழிஞ்சது உங்களுக்கு நல்லதா போச்சு தம்பி. ஏன்? அதனால தானே உங்க சட்டையை தேவசேனாவுக்கு கொடுக்க முடிஞ்சிச்சு. நான் என் சட்டையை கலட்டி கொடுக்கலாம் தான் நினைச்சேன். நான் கொடுத்தா அவங்க வாங்கிக்குவாங்களா? கொடுக்கறவங்க கொடுத்தாதான் வாங்குறவங்க வாங்கிக்குவாங்க. அது மட்டும் இல்ல தம்பி, அவங்க உன் சட்டைய போட்ட உடனே அவங்க முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். அந்த தேவசேனாவோட கண்ணுல ஆயிரக்கணக்கான பட்டாம்பூச்சிகள் பறந்ததை நான் என் கண்ணால பார்த்தேன் தம்பி. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? வர வர நீங்க பயங்கரமா என்ன கலாய்க்கிறீங்க. என்ன அர்த்தம்? ஒரே காமெடி தான். வேலை எப்படியோ நம்ம வேலை போகாம இருந்தா சரி. போற போக்க பார்த்தா இவன் சீப் மெக்கானிக் இல்ல, இந்த கம்பெனிக்கே ஓனர் ஆனாலும் ஆயிடுவான் போல இருக்குது. தம்பிய அப்படியே புடிச்சு மேனேஜர் ஆயிட வேண்டியதான். ஓகே, எங்க சொல்லுங்க. பேண்ட்டும் டி-ஷர்ட்டும் மட்டும் தான் இருக்கு. ஷர்ட் எங்க போச்சு? அது ரம்யா மேடம் கிட்ட இருக்கு. ரம்யா மேடம் கிட்ட கொடுத்தீங்களா? உங்க ஷர்ட் எதுக்கு அவங்களுக்கு கொடுத்தீங்க? இல்லைங்க, ஃபேக்டரியில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்போதான். மேம் அப்படியே இருங்க மேம். நீங்க எதுக்கு தேவையில்லாம ஷர்ட்லாம் கழட்டி கொடுத்தீங்க? நீங்க செய்யறதெல்லாம் சரியே இல்ல. ஏங்க, அவங்களோட சாரி மிஷின்ல மாட்டி சிக்கிடுச்சு. அந்த நேரத்தில் எப்படிங்க ஹெல்ப் பண்ணாம இருக்க முடியும்? ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அதுக்காக ஷர்ட் எல்லாம் கழட்டி கொடுக்கறது ரொம்ப டூ மச். அதுவும் கல்யாணம் ஆன ஆம்பளையோட ஷர்ட் அவ எப்படி போட முடியும்? ஏங்க, அந்த நேரத்தில் அங்கே எந்த லேடிஸ் இருந்தாலும் நான் இதை தான் பண்ணியிருப்பேன். நான் செஞ்சதுல எந்த தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏங்க, ஒரு ஆம்பளையோட ஷர்ட்டை அவன் பொண்டாட்டி போடலாம், இல்ல அவன் தங்கச்சி போடலாம். இந்த ரெண்டு பேர் இல்லாம வேற ஒருத்தி போடுறது சரியில்லைங்க. அதுவும் இல்லாம நிறைய ஆம்பளைங்க அங்க இருக்கிறப்போ நீங்க மட்டும் எதுக்கு ஷர்ட்டை கழட்டி கொடுத்தீங்க? ஏங்க, நான் உள்ள டிஷர்ட் போட்டிருந்தேன், அதனால என்னோட ஷர்ட்டை கழட்டி கொடுத்தேன். பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கழட்டி கொடுங்க நான் சொல்ல முடியும். ஏங்க, நீங்க இப்படிலாம் கேள்வி கேட்டீங்கன்னா நான் எப்படிங்க பதில் சொல்றது? இப்போ என்ன பண்ண சொல்றீங்க? நாளைக்கே உங்க ஷர்ட் அந்த லேடி கிட்ட இருந்து கேட்டு வாங்கிட்டு வந்துருங்க. ஒரு கல்யாணம் ஆன ஆம்பளையோட ஷர்ட் ஒரு கல்யாணம் ஆகாத லேடி கிட்ட இருக்க கூடாது. ஏங்க, அவங்ககிட்ட எப்படிங்க போய் அந்த ஷர்ட்டை கொடுங்கன்னு கேட்கறது? நான் ஒர்க் பண்ற கம்பெனியோட பாஸுங்க அவங்க. ஏங்க, ஒரு ஷர்ட் தானே, போயிட்டு போது விடுங்க. அதை எப்படி விட முடியும்? என் ஹஸ்பண்டோட ஷர்ட் எனக்கு மட்டும்தான், அதை வேற யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. ஷர்ட் போனா என்னங்க, நான் இங்க தானே இருக்கேன். அந்த ஷர்ட் பிரச்சனையை மறந்துடுங்க. ம் ம் ஆ, இந்த ஷர்ட் விஷயத்துல ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு வீட்ல ஒரு பிரச்சனை நடந்து போச்சுங்க. அதான் எல்லாருமே அப்செட்டா இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி என்ன பிரச்சனை ஆச்சு? இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்ல எந்த சுபகாரியத்தையும் செய்யாதீங்க. அதான் அசோக் நகர்ல நமக்கு ஒரு வீடு இருக்குல்ல, ஒரு 6 மாசம் அங்க இருப்போம். இங்க ரெனியூவல் ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம திரும்ப வந்துடலாம். அவங்க கல்யாண நாளை செலிப்ரேட் பண்ணி தான் ஆகணும்.